ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ஆஃப் சாட்டர்டே அரே. அப்படின்னா அவங்க ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஓகே, -4 -1 0 3 10. இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த ஒவ்வொரு வேலையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அதை நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ரிக்குனாக்கா, இந்த -4 ஸ்கொயர் பண்ணாக்கா 16 வரும். ஓகே, அதுக்கப்புறம் 0 இருக்குது. ஸோ நம்ம இப்படியே ஸ்கொயர் பண்ணாக்கா அது அசெண்டிங் ஆர்டரில் வராது. சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அசெண்டிங் ஆர்டரை மாற்றுறோம். ஓகே, இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்படி போட்டோன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஒரு மெயின் இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உள்ள என்டர் பண்ணும். இன்ட் ஆஃப் நம்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, -4 -1 0 3 10. -4 -1 0 3 10. ஓகே, இப்போ என்ன பண்ண, அடுத்தது ஒரு மெத்தட் கீழே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். சார்ட்டட் ஸ்கொயர், ரைட்? கெட் சார்ட்டட் ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் சார்ட்டட் அரே. ஸோ சார்ட்டட் ஸ்கொயர்னு சொல்லி மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் இன்ட் ஆஃப், நம்மளுக்கு அரே தான் ரிட்டர்ன் ஆக போகுது, ஆனால் இன்ட் ஆஃப் I. ஓகே, தென் கெட் சார்ட்டட் ஸ்கொயர்ஸ் int of nums. இதில் if ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட்டை வேலிடேட் பண்ண போகிறோம். அதனால் நம்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகிறோம். த்ரோ ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸப்ஷன் நேம் ஆஃப் நம்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி இது லைட்டாக இருக்குல்ல, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கால் பண்ணால் திக்காயிரும். ஓகே, int of I sorted squares equal to get sorted squares parameter nums. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு இது கீழே இந்த கன்சோல் ரைட்லேருந்து ரீட்லாம் பண்ணும், அதுக்கப்புறம் வரலாம். இதை போட்டாச்சு. இதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு லென்த் எடுக்க போகிறோம். ஸ்பெல்லிங் ரைட்டு தானே, LENG. ஓகே, நம்ஸ் டாட் லென்த். ஓகே, நம்ம லென்த் எடுத்து வச்சுருக்கோம். என்ன லென்த் எடுத்து வச்சுருக்கோம், இந்த நம்ஸோட லென்த் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த லென்த் வச்சு என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இன்னும் 2 3 தான் வேலிடேட் பண்ணணும். என்ன வேலிடேட் பண்ணணும்னாக்கா, இந்த லென்த் வந்து 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அதாவது இந்த நம்ஸ் டாட் லென்த். ஓகே, ஒரு நிமிஷம் போட்டு பாருங்க. நம்ஸ் டாட் லென்த் 0வா இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஆஃப் அரே டாட் எம்டி. ஓகே, எம்டி அரேவே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் int result of new int of length. ஓகே, இந்த ரிசல்ட் தானே நம்ம அங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம்ல, இதை தான் இந்த ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம உள்ளவே போகிறோம். இன்ட்டு ஸ்பெல்லிங் தப்பு, லென்த் ஈக்குவல் டு 0. இதுங்கிறது ஃபர்ஸ்டோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, அப்புறம் இது லென்த் ஆல்ரெடி இருக்குதா, இருக்குது. லென்த் சாரி, இன்ட்டு லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டேன். லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் இதோட இண்டெக்ஸ் என்னது 0, அது கொடுத்துருங்க. அப்புறம் இன்ட்டு ரைட்டோட இண்டெக்ஸ் என்னது லென்த் -1.
ஏன்னாக்கா இது இண்டெக்ஸ் 0ன்னு ஸ்டார்ட் ஆகுது. மொத்த லென்த் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அது -1 பண்ணாதான் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, another ரைட் இண்டெக்ஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் இன்னொன்று கிரியேட் பண்ண போறோம். இது என்னன்னாக்கா, இப்போ நம்ம லென்த் -1, ஓகே. இது இப்போ என்னன்னாக்கா புதுசா ஒரு அரே இல்லை, புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணி அதில் தான் நம்ம அசெண்டிங் பண்ண போறோம். அதோட இண்டெக்ஸ், ஓகே. நம்ம அசெண்டிங் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம், லாஸ்ட்ல இருந்து வர போறோம். உங்களுக்கு சொல்றேன், இப்போ உங்களுக்கு புரியும். உங்களோட ப்ரோக்ராம் பண்ணோம்னா புரியும். இப்போ ஒய் லூப்ல லெஃப்ட், ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட். என்ன இது அசெண்டிங்ல இருக்குல்ல, இந்த இது லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ரைட் இப்படி வரும். லெஃப்ட்டுங்கிறது 0, சாரி 0. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட், ஓகே. இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் லென்த் -1 இண்டெக்ஸ் இருக்கும். இதுல நம்ம ஸ்கொயர்ல தான் வேணும், ஓகேவா. அதனால என்ன பண்ண போறோம், லெஃப்ட் ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் எடுத்துக்கணும், ஓகே. நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஸ்டார் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட், ஓகே, ஸ்டார் எகைன் நம்ஸ் ஆஃப் லெஃப்ட். இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஸ்கொயர். அதே மாதிரி இன்ட்டு ரைட் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னாக்கா நம்ஸ் ஆஃப் ரைட் இன்ட்டு நம்ஸ் ஆஃப் ரைட், ஓகே. லெஃப்ட்லேருந்து ஒன்று உள்ள வரும். உள்ளது லெஃப்ட் ஸ்கொயரு ரைட் ஸ்கொயர் நம்ம எடுக்கிறோம், ஓகே. எடுத்துட்டு இஃப் கண்டிஷன்ல லெஃப்ட் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ரைட் ஸ்கொயரா இருந்துச்சுனாக்கா, இருந்துன்னா என்ன பண்றோம், ரிசல்ட் ஆஃப் உங்களுக்கு கிரியேட் பண்ணோம்ல இன்சைட் இண்டெக்ஸ், அதுக்குள்ள லெஃப்ட் ஸ்கொயரை போடுறோம். ஏன்னா நம்ம கிரேட்டர் தென் எடுக்கிறோம். இன்சைட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, லென்த் -1. ஸோ என்ன பண்றோம், லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட் இண்டெக்ஸ்ல கிரேட்டர் வேல்யூ போடுறோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா. எது பெருசோ அதை எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி எந்த ஸ்கொயர் பெருசா இருக்கோ அதுல லாஸ்ட் இண்டெக்ஸ்ல போடுறோம். இன்சைட் இண்டெக்ஸ் லென்த் -1, ஓகே. போட்டுட்டு இது லெஃப்ட்ல இருக்கனால லெஃப்ட் பிளஸ் பிளஸ் பண்றோம். ஏன் லெஃப்ட்ல பிளஸ் பிளஸ் பண்றோம், ஏன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அடுத்து இங்கே போயிடணும். இதே எடுக்கணும், ஓகே. அதனால லெஃப்ட் பிளஸ் பிளஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்ஸ்ல ரிசல்ட் ஆஃப் இன்செட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஸ்கொயர், ஓகே. கீழே ரைட் மைனஸ் மீன்ஸ் லெஃப்ட் பண்ண மாதிரி தான், ஓகே. இதில் என்ன பண்ணியிருக்கோம், கிரேட்டர் இருந்தால் லெஃப்ட்ல இருந்து எடுக்கிறோம். இதே இல்லாட்டா அந்த இது 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 கிரேட்டர் இருந்துச்சுனாக்கா ரைட்ல எடுத்துக்கு ரைட் மைனஸ் பண்ணுறோம், ஓகே. பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்சர்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா ஒன்று வரணும்ல, ஒரே இதில் எல்லாத்தையும் வரக்கூடாது, அப்போ அப்டேட் ஆயிரும். இன்சர்ட் இண்டெக்ஸ் இதுலேருந்தே நம்ம ஒரு இது போடுறோம், திரும்ப இதிலே போட்டோம்னாக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இதெல்லாம் வராது. ஸோ இது மைனஸ் பண்ணுறோம், இண்டெக்ஸாக மைனஸ் பண்ணோம்னாக்கா அடுத்தது லைனுக்கு வரும், ஓகே. இந்த ரிட்டர்ன் ரிசல்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம், ஓகே. புரியும் நினைக்கிறேன், ஏன்னா திரும்ப வர சொல்கிறேன், இதான் மெத்தட், ஓகே. லெஃப்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ரைட்டுங்கிறது லாஸ்ட் இண்டெக்ஸு. இந்த லூப் சுற்றிட்டு இருக்கோம். லெஃப்ட் ஸ்கொயர் எடுக்கிறோம், லெஃப்ட் இன்ட்டு லெஃப்ட் எடுக்கிறோம், ரைட் இன்ட்டு ரைட்டு ஸ்கொயர் எடுக்கிறோம். எடுத்துட்டு லெஃப்ட்ல ஸ்கொயர் பெருசா ரைட் ஸ்கொயர் பெருசா செக் பண்ணுறோம். லெஃப்ட் ஸ்கொயர் பெருசா இருந்துச்சுனாக்கா இன்சர்ட் இண்டெக்ஸ் இது லாஸ்ட் ரெக்கார்டு. ஏன்னா நம்ம அசெண்டிங்கில் பண்ணும்போது எது பெருசா இருக்கோ அதை லாஸ்ட் இதில் போட்டுறோம். அதனால் லெஃப்ட் ஸ்கொயர் போட்டுட்டு லெஃப்ட்ல ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், ஒரு இதை நம்ம எடுத்துட்டோம்னா திரும்ப அடுத்தது போகணும்ல, அதனால ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். இதை ரைட்டில் எடுத்தாக்கா ரைட் மைனஸ் பண்ணிடுவோம், ரைட் மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்சைட் இண்டெக்ஸ்
லாஸ்ட் வந்து வரனால மைனஸ் பண்ணுறோம். இந்த ரிசல்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே பண்ணிவிட்டு கீழே கன்சோல் போடணும்னு சொல்லியிருந்தோன்னா ஃபஸ்ட்டில் அதில் கன்சோல் டாட் ரைட்டில் முதல் ஹெட்டிங் போட்டுக்கலாம். சார்ட்டட் ஸ்கொயர்ஸ் console dot writeline string dot join string the join sorted square then நேரா அடிக்குது வராது. ஓகே console dot trade. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இதுக்கு அசெண்டிங்கில் வரணும், எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் ஸ்கொயரில் வரணும், வருதான்னு பார்ப்போம். சார்ட்டர் 01960. ஓகே சூப்பர். 0191600. ஓ சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். பாய்.